இல்ல, மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கிறவங்க தான் மக்கள் சந்திக்க முடியும். அப்ப இதுப்பா அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் எந்த கேள்விக்கு பதில் சொல்லும்? இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள்ல 12 பேரை பொது மன்னிப்புல விடுதலை செஞ்சிருச்சு அரசு. திருப்பி 2 ஆண்டு கழிச்சு இப்போ அந்த விடுதலையை நீக்கிட்டு மறுபடியும் சிறையில் அடைக்குது. பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செஞ்சது இந்த அதிகாரம் தான். திருப்பி அந்த விடுதலையை ரத்து பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைச்சா இது எந்த மாதிரி கொடுமை? அது இப்ப நீதிமன்றத்துக்கு போனா அரசே இது விடுதலை செய்ய முடியுங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு வரீங்கன்னு சொல்லுது. இப்ப எந்த மாதிரியான நிர்வாகம் நடக்குதுன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகளுக்கு மக்கள் எழுப்புகிற கேள்விக்கு இந்த அதிகாரங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள், மக்கள் முன்வைக்கிற கேள்விகள் எல்லாமே இந்த அரசுகளால உருவாக்கப்பட்டதுதான். அப்ப அதை எப்படி எதிர்கொள்ளும்? அதனால எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் போய் மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அதுக்கு தீர்வு காண்றதுக்கான எப்படி தீர்வு காண்றதுக்கான வழியை சொல்ல முடியும். அப்ப நாங்க மக்களின் குறை கேட்கிற இல்ல, மக்களின் குறையை தீர்க்க வந்ததுனால துணிஞ்சு என் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறோம். முன்னாடி நிக்கிறது இது கட்சி தொண்டை இல்ல, என் தாய் தந்தையர், என் உடன் பிறந்தவர்கள். அந்த உணர்வுல, அந்த உரிமையில நாங்க துணிஞ்சு போய் என் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கிறோம். அதிகாரத்தில் இருந்தவன் என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியாது. என்ன பிரச்சனையே நீதான். இல்ல, அவங்க குறை கேட்டு நான் ஆட்சிக்கு வந்தவன தீக்கிறேன்னாங்க. பெட்டிகளை வச்சு கூட்டிட்டு போனாங்க. அதுல 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டா நாட்டில் இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏன் வருது? புறாமே ஒரு ஏமாற்று, ஒரு வெற்று வாக்குறுதி, வெற்று அறிவிப்பு, அப்படிதான் நம்ம அதை பார்க்கிறோம். அவங்க அதிகாரத்தில் இருந்தவங்க, இப்ப இருக்கிறவங்க, நாங்க அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்க. இப்ப எங்களுடைய உணர்வு, எங்களுடைய அந்த உறவு வேற, அவங்களுடைய இது வேற. அவங்க எப்படியாவது என் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. நாங்க இந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் எப்படியாவது மாத்தணும்னு நினைக்கிறோம். ரெண்டுக்கு வேறுபாடு. கருத்தையும் முன்வைக்கும் போது, புதிய ஒரு கருத்தை முன்வைக்கும் போது மக்கள் ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள். இதை யோசிச்சுக்கிட்டு ஒருத்தர் முன்வைக்க முடியாது. அதுக்கு நீங்க எப்பவுமே மாறுதல்கள் என்பது உலகெங்கிலும் வரலாற்றில் இப்படி யாரோ ஒருத்தனால துணிஞ்சு முன்வைக்கப்பட்டதான். இங்க அரசியல்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு முதல்ல என் பிள்ளைகளுக்கு தெரியணும். என் ஆத்தால பண்ண விடுங்க, எனக்கு முன்னாடி நிக்கிற என் தம்பிதைகளுக்கு தெரியணும். மனிதன் இல்லாம மரம் வாழ்ந்துரும். மரங்கள் இல்லாம எந்த உயிரினமும் வாழ முடியாது. நீரின் தேவை என்ன, கடல்னா என்ன, காற்றுனா என்ன, உணவுனா என்ன, இதெல்லாம் கத்துக் கொடுக்காம என் பிள்ளைகளுக்கு அவன் எனக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய போறான்? இங்க இதையெல்லாம் கற்பிக்கிற கல்வி நம்மகிட்ட இல்ல, பாடமா கூட இல்ல. அப்ப வேற வழி இல்ல, மாலை நேர கல்லூரியா மாற்றி என் பிள்ளைகளுக்கு இது சொல்லிக்கிட்டு இருக்கணும். நல்ல காற்று, நல்ல நஞ்சில்லாத உணவு, குடிக்க தூய நீர், படிக்க கல்வி, படிச்சா வேலை, இதையெல்லாம் உருவாக்கணும். முதல்ல அவனுக்கு மரம்னா என்னன்னு முதல் தெரியணும்ல. மரத்துக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்கிறாப்ல. என் ஓட்டு அவன்கிட்ட இல்ல, ஆனா என் உயிர் அந்த மரத்துக்கிட்ட இருக்கு. மரம் இல்லாம நீங்கள் இல்ல, நானும் இல்ல, எந்த உயிரினம் இல்ல. ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை, ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை, நச்சு காற்றை வெளியிடும். செடி கொடி மரங்கள் மட்டும்தான் கெட்ட காற்றை, நச்சு காற்றை, கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை சுவாசிட்டு நல்ல காற்றை வெளியிடும்.
அது நல்ல காற்றை வெளியிடுறதுனால தான் நானும் நீங்களும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அதுவும் நச்சு காற்றை வெளியிட்டுச்சுன்னா எல்லாம் போக வேண்டியதான். அப்போ மரம் யாரு? என் உயிர். இப்போ மரம் இந்த மண்ணின் வரம். மரம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? மரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை மரம்னா அது நல்லா வெட்டி வித்தா காசு பணம் துட்டு வெட்டுன்னு தெரியக்கூடாது. அப்போ அதை என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும். நான் சொல்லும்போது சிரிச்சேன், நான் மரக்கண்டு நட்டா 10 மார்க் கொடுப்பேன்னு. ஆனால் நீ ஒரு ஓரத்தில் மரக்கண்டு நிட்டு படத்தை அனுப்பினால் நாங்கள் மதிப்பெண் போடுகிறோங்கிற. நான் மரங்களுக்கு மாநாடு போட்டவொன்னே அரசு அலையாத்தி காடுகளுக்கு மாநாடுன்னு போடுது. நேரடியாக ஒத்துக்கிறவனுக்கு தயக்கமா இருக்கு. என்னை சிந்திச்சு சொல்றவன் சீமானா இருக்கான். இவனே ஒரு சீன ஞானி மாதிரி யுவான் சுவாங் தஸ்தோவஸ்கின்னு நல்லா சொல்றாரும்பா. உங்களுக்கு புரியுதாது? அதான் பிரச்சனை. அதனால என் மக்களை ஆதரிப்பாங்க, ஆதரிக்க மாட்டாங்க, அதை பத்தி கவலைப்பட முடியாது. அப்படிதான் சட்டங்களை செய்யும். அதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் முன்னாடி இருக்க உங்க அண்ணன் ஒரு எளிய மகன், இவ்வளவு பெரிய தலைவனின் மகன். அவன் கழுத்துக்கிட்ட பாருங்க, எல்லாரும் பாருங்க, உலகத்துல மரணத்தை ஊருக்கி ஒரு குப்பியில அடைச்சு கழுத்து தொங்கப்பட்ட வீரன் என் தலைவன் தான். அவனோட படை தான். எல்லாரும் ஒரு குப்பி போடுவாங்க, அவன் 2 போட்டுக்காம பாரு, 2 கை இருக்கு பத்தியில. அந்த வீரனுடைய மகன். நான் என்ன சொல்றேன், நடிகனை நேசிக்கிறவன் யாழ் இல்ல, அங்கிட்டு போ. நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாழ், இங்கிட்டு வா. புரியுதா? நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது. நாட்டை நேசிக்கிறவனை பத்தான் கவலை பண்ணும். 150 கோடி மக்கள், 15 லட்சம் பேர் தான் ராணுவ வீரன். இந்த 15 லட்சம் பேர் தான் 150 கோடி மக்களை பாதுகாக்கிறான். இப்ப கூட்டத்தை பாத்துறாத, முன்வைக்கிற கொள்கையை பார்த்துடு. புரியுதா உனக்கு? அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆபத்து தான், அசிங்கம்தான். ஒரு தேசிய இனம், அறிவார்ந்த ஒரு சமூகம். பாரதி, வாவு சிதம்பரனாருங்கிற என் பாட்டேன், பாரதியார் பாட்டேன், தேவனை பாவானர் என் தாத்தேன், இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரைக்கவர்ச்சியில ஓடுறது ஒரு அசிங்கம் தான், ஒரு அவமானம் தான். ஆனா அதை என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அதுல என்னோட நிலைப்பாடு, இந்த சிறப்பு வாக்காளர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் எதிர்க்கிறேன். வட இந்திய குடிகள், வட இந்திய உழைப்பாளர்கள் இங்க வர்றாங்க, அவங்களுக்கு வேலை கொடு, அவனுக்கு அரிசி இதை கொடுக்குறா கொடு, ஆனால் வாக்குரிமை கொடுக்கூடாது. எங்களுடைய நிலைப்பாடு. ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த வாக்குரிமையை நீக்குவேன், ரத்து பண்ணுவேன், கொடுக்க மாட்டேன். என்ன, நீ வேலை செய், தேர்தலில் அங்கே போய் ஓட்டு போட்டுவா, பீகார் அங்கே போடு, குஜராத்தா அங்கே போடு, உத்தரப்பிரதேசமா அங்கே போய் போட்டுவா. இங்க நீ வந்தீங்கன்னா ஒரு 1.25 கோடி இருக்கான், 1.25 கோடிக்கு நான் கொடுத்துட்டேன்னா, அங்க கவுண்டர் பன்னீர் பெரிய தேசிய இனம், பெருத்த தமிழ் சமூகத்தில் பெருத்த இனம், 1.5 கோடி, 1 கோடி, முக்குளத்தோர் 1 கோடி, 1.5 கோடி இப்படி இருக்கோம்னா நாங்க ஒன்னா இல்ல, மொத்த வன்னியனும் ஒன்னா இல்ல, மொத்த கவுண்டனும் ஒன்னா இல்ல, மொத்த தேவரும் ஒன்னா இல்ல. ஆனா இந்திக்காரன் 1.5 கோடி இருக்கான்னா 1.5 கோடியும் ஒன்னா நின்றுவான். ஒரே மொழியில அவர் நேசனுங்க, இந்தியாஸ் அவர் நேசனுங்க, இந்துஸ்தானிஸ் அவர் லாங்குவேஜ் ஹிந்தி இருந்துருவான். மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான், காங்கிரஸ் கூட போட மாட்டான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு எடுத்துருவான். அப்ப ஏற்கனவே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமையா நிக்கிறேன். அவர் கேட்கிறாரு பாருங்க, வளத்தை கொள்ளையடிக்கிறான், என்னால தடுக்க முடியல. 790 கோடிக்கு ஒரு நாள்ல குடிக்கிறான், என்னால தடுக்க முடியல. அவன் வந்துட்டான்னா இந்த நாடு அதிகாரம் இந்திக்காரன்ட்ட போயிருச்சுன்னா இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா வந்துடும். ஈழத்துல என்னை அடிச்சு விரட்டின மாதிரி இங்க அடிச்சு விரட்டுவான். அங்க விரட்டி இங்க வந்து நிக்க ஒரு இடம் இருந்துச்சு, இங்க அடிச்சா நிக்க இடம் இல்ல. அதனால எச்சரிச்சுக்கிட்டு தெரியல, என்னைய கூப்பிடாது, அங்க போயும் பயன் இல்லை. ஏன்னா
இல்லை, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் தான், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவங்க கூப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது அங்கே போய் ஒன்றும் பயன் இல்லை. இங்கேயே அதிமுக ஆதரிக்குது, ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால. சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு சொன்னால் அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான். இப்போ நம்மகிட்ட அவன்கிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு, இந்தியன் தான், இங்கே வா இங்கே வா, இந்த காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி கூட்டிட்டு வா, வாங்கித்தான். காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி வாங்கித்தான். எங்கள் முதலமைச்சர் ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காசை திருப்பி தர மாட்டேங்குது, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு. அப்போ நீ போய் அந்த இந்தியன்கிட்ட பேசி கொஞ்சம் அந்த காசை வாங்கிட்டு வா. சும்மா எதையாவது பேசுறது. நான் இந்தியன் தானே, இந்தியன் தானே. என்னைய தினம் கைது பண்றான்ல சிங்களன், என் மீனவனை எப்படா இந்திய மீனவனை கைது பண்ற, எப்படியா இந்திய மீனவனை சொல்ற, எப்படா இந்திய மீனவன் படகை பறிக்கிறான்னு இந்த அதிகாரம் கேட்குதா, அந்த நாடு கேட்குதா? அப்புறம் தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க. குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு அனைத்து மதுபான கடைகளும் ஒரே கையெழுத்து தமிழகம் போனாங்க. வரும்போது டாஸ்மாக் சொன்னாலே அந்த அம்மா ஓடிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்லும் போது இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னாங்க. அவங்க ஆட்சியில எப்படி நீங்க எடுத்துக்கணும், அதிகமா இருக்கிறது போய் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு மாத்திருக்காங்க. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தா டாஸ்மார்க்க மூடுவோம், ஏன் நீங்க வந்துட்டு மூடலைன்னா வாயம் போடுவோம். இதுதான் அவங்க நிலைப்பாடு.